பாலியல் குற்றங்கள் வந்து இந்த ஒரு மாதத்துல வந்து பயங்கரமா வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது மாதிரி நடந்துட்டே தான் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி அடுத்தடுத்த நாள் 5 பாலியல் குற்றங்கள், அதுல 3 வயது சிறுமிலாம் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள். இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று சமந்தாவை மீட் பண்றாரு, முன்னாடி நாள் வந்து சிம்ரனை மீட் பண்றாரு. இப்ப பாலியல் குற்றங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்குது, ஒரு பக்கம் இது நடக்குது. இது நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாதாரணமா எடுத்துக்கலாமா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான்? இல்லை, அரசு எந்த அரசு இருந்தாலும் குற்றவாளிகள் வந்து தொடர் குற்றச்செயலில் ஈடுபட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம அரசினுடைய வந்து கடுமையான சட்டங்கள் தான், கடுமையான நடவடிக்கைகள் தான் இது மாதிரி குற்றங்கள்லாம் தடுக்கும். போன அதிமுக ஆட்சிகளும் அதே மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியும் நிறைய இது மாதிரி வந்து கிரிமினல்கள் வந்து தன்னுடைய வந்து அத்துமீறல்களை வந்து மக்களிடத்திலே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நிறைய குற்றங்கள் நடந்தா இருந்தாங்க. இன்றைக்கி வந்து குறைந்த காலகட்டத்தில் வந்து இந்த அரசினுடைய வந்து புதுசாக இன்றைக்கி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கிறாரு. முதல் கூட்டத்தொடர் நடக்குது. இப்போ இதில் வந்து அவர்கள் வந்து சில குற்றவாளிகள் வந்து வெளிப்பட வருவாங்க. அரசினுடைய வந்து விஜய் வந்து சட்ட ஒழுங்கை சரியாக காப்பாற்ற மாட்டார், நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படிங்கிற பொருளில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுவும் நிறைய இடங்களில் வந்து குற்றவாளிகளாக அடையாளப்படுகிறவர்கள் தாவேக்காவும் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். இதன் மேலே வந்து கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் அதேமாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவரை குறிப்பிட்டு உடனடியாக கட்சி விட்டு நீக்கிட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். அப்போ தான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் ஏற்படும். என்று சொன்னால் ஆரம்பிக்கும் போதே பெரிய அளவில் ஆனால் வந்து எதிர்ப்பை சம்பாதிச்சு வந்து முதல்வராக இருக்கார் அவர். அது மக்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மையான வாக்குகள் வந்து இன்னமும் எல்லாத்துக்கும் சந்தேகம் இருந்தாங்க. ஒரு யாருமே எதிர்பார்க்காத அளவில் வந்து ஒரு 2 வருஷத்தில் கட்சியை தொடங்கி ஒரு முதல்வராக இருக்கிறப்ப மக்கள்கிட்ட ஒரு அச்சம் இருக்கும் தான். என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல, முதல்வராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு வந்து குற்றங்களும் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வந்து தளத்தில் தானே பார்ப்பாங்க. குற்றவாளிகள் குற்றம் செய்பவர்கள் வந்து ஏடிஎம்கேக்காரன், திமுககாரன், தாவேக்காரன் மட்டும் இல்லை, அனைத்து கட்சியிலும் குற்றம் செய்கள் இருப்பார்கள். அந்த குற்றத்தை கடுமையாக தண்டிக்கணும். நடந்திருக்கு. இது வந்து நிதர்சனம் உண்மையும் கூட. கடந்த வந்து ஒரு மாதங்களில் நிறைய குற்ற செயல் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நடந்திருக்கின்றன, முன்பை விட அதிகமாக நடந்திருக்கின்றன. குறிப்பாக வந்து குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுவதும் நிறைய நடந்திருக்கின்றன. அப்போ இவருடைய வந்து சட்டம் வந்து கடுமையாக இருக்கணும். காவல்துறையினுடைய போக்குகள் வந்து மென்மையான போக்காக இல்லாமல் இதே மாதிரி குற்றவாளிகளை வந்து யாரும் அடுத்த போய் குற்றம் செய்யக்கூடாது. அப்படியான தண்டனையை காவல்துறை வழங்கணும். அப்படின்னா தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங். ஒரு விஜய் வந்தார் பாருங்க, மகளிர் அவருடைய நலன் பாதுகாக்கப்படுகிறது. குழந்தைகளை யார் வந்து வல்லுறவுக்கு ஆளாகப்பட்டாலும் வந்து அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள். அது என்கவுண்டர் எப்படியாவது ஒரு வகையான மக்கள் அச்சப்படக்கூடிய குற்றவாளிகளை பயந்து வந்து அடுத்து அந்த குற்றங்களை செய்யக்கூடாத அளவில் ஒரு சட்டத்தை இயற்றணும். அந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும்.